பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி தற்பொழுது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது இந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் நடவடிக்கை எடுப்பதற்காக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கு? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துல தாங்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பெரும்பாலும் வசித்து வராது. திண்டிவனத்துல ஒரு வீடு இருந்தாலும் பெரும்பாலும் கட்சி நடவடிக்கைகள், முக்கிய பிரமுகர்கள் சந்திக்கிற இடம் தான் இந்த தைலாபுரம் தோட்டம் சொல்லலாம். சமீப காலமாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முக்கிய பிரமுகர்களும் பேசக்கூடிய தகவல் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு. உடனே அவர் சந்தேகப்படுறாரு, நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம், நாங்க 2 பேர் பேசுற விஷயம் எப்படி வெளியில வருதுன்னு சந்தேகப்பட்டுதான் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் துப்புரியும் நிறுவனத்துக்கு தான் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. அவங்களும் வீடு முழுவதும் சோதனை பண்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, இவர் வீட்டில் நுழைந்தவுடன் பேசக்கூடிய ஒரு ஹால் இருக்கு. இந்த பக்கத்துல இவருக்குன்னு ஒரு தனியான இருக்கை இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க. அங்கிருந்து பேசக்கூடிய தகவல் எங்க வெளியில போகும் பார்க்கும்போது தான் அந்த வீட்டுல இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விஷயம் தமிழக அரசுல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய துப்பறியும் நிறுவனம் விரிவா பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலைல 10:30 இருந்து மாலை 7 மணி வரைக்கும் அவங்க விரிவா ஆலோசனை பண்ணாங்க, சோதனை மேற்கொண்டாங்க. இதன் முடிவுல அவங்க ஒரு நாளைக்குள்ள ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க. என்ன மாதிரி சிம் கார்டு, வெளிநாட்டுல வாங்கின இந்த உபகரணம் யார் வச்சிருந்தாங்க, முழு விவரத்தையும் அவங்க சேகரிச்சிருக்காங்க. நாளை மறுநாளைக்குள்ள அந்த விவரமும் டாக்டர் ராமதாஸிடம் ஒப்படைக்க போறாங்க. இந்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தலைமை நிலைய செயலர் அன்பழகன் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் குறித்து எங்களுக்கு முழுமையான நடவடிக்கை தேவை, யார்